சாந்தி கணேஷ் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். எல்லாருமே வெயிட் லாஸ் பத்தி தான் நிறைய பேசுறோம். இப்ப சிலருக்கு வெயிட் கெயின் தேவைப்படுது. சோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பேச போறோம். இப்போ வெயிட் கெயினுக்கு நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, என்ன வேணா சாப்பிடலாம், எப்படி வேணா சாப்பிடலாம். அங்க எவ்வளவு வேணா கேக் சாப்பிடலாம், எவ்வளவு வேணா பிரெட் சாப்பிடலாம், எவ்வளவு வேணா பிஸ்கெட் சாப்பிடலாம். அண்ட் கூட இருக்கிறவங்க கூட, நீங்க ஒல்லியா தானே இருக்கீங்க, நீங்க எது வேணா சாப்பிடலாம், பஜ்ஜி சாப்பிடலாம், போண்டா சாப்பிடலாம், பிட்சா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் கெயின் ஆகுறது கூட கரெக்ட் வெயிட் கெயின் ஆகும். இது ரொம்ப முக்கியம். அதுக்கு புரத சத்தும் வேணும், சிறிய அளவு ஜாஸ்தி கொழுப்பு சத்து மற்றவங்களை விட எடுத்துக்கலாம். இப்போ நார்மல் பீப்புளுக்கு நாங்க 3 டீஸ்பூன் எண்ணெய் சொல்றோம். எங்களுக்கு 4-5 டீஸ்பூன் மேக்சிமம் எண்ணெய், நெய் எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். பட் மெயினா அவங்களுக்கு பசி எடுக்கிறது இல்லை, அதனாலதான் அவங்க சாப்பிட்றது இல்லை. ஸோ இதுக்கு நைட்டு பாதாம் ஒரு 4 பாதாம் ஊற வச்சுட்டு காலையில ஃபர்ஸ்ட் திங் அவங்க அந்த தோல் எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 பாதாம் சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு பசி எடுத்துரும். ஆனா இது காலேஜ் போறதுக்கு முன்னாடி, இல்ல ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி, இல்ல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, இப்ப 8 மணிக்கு கிளம்பல 7 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா பிரயோஜனம் இல்லை. ஒரு 1 hour பிஃபோர், ஸோ 6-6:30க்கு எழுந்தாங்கன்னா அவங்க அப்ப சாப்பிட்டா ஒரு 1 hour கழிச்சு 7-8 மணிக்கு நல்லா பசிக்கும். அப்ப நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போகலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்ல கூட அடை, பெசரட், இல்ல யாரெல்லாம் எக் எடுத்துக்கோங்களோ அதுல ஒரு ரொம்ப நல்ல டிஷ் இருக்கு. இந்த பிரெஞ்ச் டோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பாம்பே டோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முட்டையை அடிச்சுட்டு அதுல பாலும் போட்டுட்டு அதுல சர்க்கரையும் லைட்டா போட்டுட்டு 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து, இந்த 1 டம்ளர் பால், முட்டை, சர்க்கரையை எடுத்து 2 ஸ்லைஸ் பிரெட்ல பாதியா துவச்சிட்டு இந்த அப்படியே தோசைக்கல்ல நீங்க போட்டு பண்ணிட்டு அதுல லைட்டா பட்டரோ கீயோ போட்டுக்கலாம். இதை சாப்பிட்டாங்கன்னா இதுல கார்போஹைட்ரேட்டும் இருக்கு, புரோட்டீன்ஸும் இருக்கு, விட்டமின் மினரல்ஸும் இருக்கு. அதனால இந்த மாதிரி சாப்பிட அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா டைஜஷனுக்கும் இது ஈஸி. இது வாரத்துல 2-3 தடவை சாப்பிடலாம். இந்த பாதாம் காலையில சாப்பிட்டு 1 hour கழிச்சு காலை உணவு சாப்பிட்டாலே அவங்க 2 இட்லி சாப்பிடுறவங்க 3 இட்லி சாப்பிடலாம், ஒரு எக்ஸ்ட்ரா தோசை சாப்பிடலாம், இல்ல அடை பெசரட் சாப்பிடறதே கூட ஒரு எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ மெயினா இவங்க பண்ற தப்பு என்னன்னா, இந்த 11 o'clock டைம்ல இவங்க வெறும்னா டீயை குடிச்சிட்டு பிஸ்கெட்டை சாப்பிடுவாங்க. இது வயிற்று அடைச்சிடும், லஞ்ச் சாப்பிட முடியாது. அதுக்கு பதில் இந்த டைம்ல டீ, காஃபி வேணும்னா சிறிய அளவு 100 ml அந்த மாதிரி குடிக்கலாம். அப்ப அது நல்ல பசிய கலப்பி அது அவங்க லஞ்ச் டைம்ல சாப்பிட முடியும். அது கூட பிஸ்கெட் அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அதுல ஒன்றும் பெனிஃபிட்டே இல்லை. இதுல மைதா இருக்கு, இதுல இருக்கிற அந்த எண்ணெய் ஹெல்த்தி எண்ணெயா. முன்னாடி எல்லாம் வெண்ணெய் போட்டு பிஸ்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப அது கிடையாது. ஏன்னா வெண்ணெய் ரொம்ப விலை ஜாஸ்தி. அதனால நம்ம அந்த பிஸ்கெட்டை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வெறும் காஃபி இல்ல டீ குடிச்சிட்டு வெறும் 100 ml, அதாவது 1/2 கப், அப்ப லஞ்ச் டைம்ல நல்லா பசிக்கும். அப்ப ஒழுங்கா உணவு சாப்பிடலாம். ரைஸ், பருப்பு, கொஞ்சம் காய், தயிர் இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு வெயிட் போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் இதே அந்த டீ வித் பிஸ்கெட் சாப்பிட்டாங்கன்னா பசிக்கலன்னு சொல்லிட்டு லஞ்சை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ப்ராப்ளம் ஆகும்? 3 மீல்ஸ்ல பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்ல லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா 4 மணிக்கு பசிக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீங்க ஒல்லியா தானே இருக்கீங்க, என்ன வேணா சாப்பிடுங்க, நீங்க பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி எடுங்கன்னா அது கேலரி ஜாஸ்திய வழிய அது ஹெல்த்தி கேலரிஸ் கிடையாது. அதனால காலை உணவு, மதிய உணவு, நைட் உணவு இது 3மே ஒழுங்கா எடுக்கணும். அந்த டைம்ல பசிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அந்த மாதிரிதான் பண்ணணும். ஸோ அந்த பிஸ்கெட்டை விட்டுட்டாங்கன்னா டெஃபினட்டா லஞ்ச் டைம்ல பசிக்கும், அவங்க உணவை எடுக்கலாம். இதுக்கப்புறம் 3-4 o'clock அந்த டைம்ல இவங்க மோர் இல்ல இளநீர் குடிச்சுட்டா திருப்பி டின்னர்ல நல்லா பசிக்கும்.
இப்போ மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த 4ல இருந்து 6 மணிக்குள்ள எல்லாருமே வெளியில போய் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடுறாங்க, இல்ல பேக்கரி ஐட்டம் சாப்பிடுறாங்க, மினி பிட்சா சாப்பிடுறாங்க, இல்ல சமோசா, கச்சோரி, பஜ்ஜி, போண்டா. இது சாப்பிட்டா டின்னரை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சோ அத பண்ணாத இவங்க அந்த டைம்ல வெறும் மோர் இல்ல வெறும் டீ தான் வேணும்னா அகைன் 100 ml டீ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 7 மணிக்கு நல்லா பசிக்கும். அப்போ டிஃபன் சாப்பிட்டாலும் சரி, இல்ல ரைஸ் சாப்பிட்டாலும் சரி, அது கூட புரத சத்து உள்ள உணவு. எக்கு சாப்பிடுறவங்க எக்கு சாப்பிடலாம், இல்ல பருப்பு சாப்பிடுறவங்க பருப்பா சாப்பிடலாம், இல்ல சாம்பாரா சாப்பிடலாம், சுண்டலா சாப்பிடலாம், முளைக்கட்டின பயரா சாப்பிடலாம், பிளஸ் கொஞ்சமா வெஜிடபிள். இந்த மாதிரி அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த்தி ஆகி அவங்க டெஃபினட்டா அவங்க வெயிட் போடக்கூடிய ஹெல்ப் ஆகும். ஸோ எந்த மீலையும் ஸ்கிப் பண்ண முடியாது. மீலுக்கு பதில் இந்த மாதிரி வேண்டாததை சாப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு மேல அவங்க லைட்டா ஒரு 20 minutes எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு பண்ணாங்கன்னா இந்த பசியை கலக்கும். ஸோ 5:30, 6 o'clock ஒரு 20 minutes வீட்டுக்குள்ளேயே கூட ஸ்கிப்பிங் பண்ணலாம், ஜம்பிங் பண்ணலாம், ரன்னிங் பண்ணலாம். இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பசியை கலக்கும். அப்ப நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கலாம். இது என்ன இன்னொரு ப்ராப்ளம்னா, நைட்டு பூரா முழிச்சுக்கிறது, காலையில எப்போ வேணா எழுந்துக்கிறது, அப்ப பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் ஆயிடும். அதனால அது பண்ணக்கூடாது. 10 மணிலேருந்து காலையில 6 மணிக்குள்ள 7 மணி நேரம் எப்ப முடியுமோ தூங்கிட்டு எழுந்து அப்ப அவங்க டே நார்மலா இருக்கும். இதே அவங்க 12, 1, 2ன்னு தூங்கினாங்கன்னா எழுந்துக்கிறதே டெஃபினட்டா 7 மணி ஆயிடும், இல்ல 8 மணி கூட ஆயிடும். அவங்க வேலை எப்ப போகணும்னு பொறுத்து மெயினா பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க 3 மீல்ஸும் ஒழுங்கா சாப்பிட்டு இந்த 11 மணி 3-4 மணிலையும் லைட்டா சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பசி எடுத்து தேவையான உணவு சாப்பிட்டு தாராளமா வெயிட் போடலாம். ஸோ இவங்க என்ன வேணா சாப்பிடலாம், எப்ப வேணா சாப்பிடலாங்கிறது தப்பான கருத்து.